வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இது வரைக்கும், அதாவது 2010, 15, 20, 22, 23 இந்த 5 வருஷமும் நடந்த எக்ஸாமில் சைக்காலஜி கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதை ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து தனித்தனியாக வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு சில டாப்பிக்கு மட்டுமே 2-3 வீடியோ கூட வரும். ஏன்னா இப்போ பசில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது, அதுக்கு 2-3 வீடியோ வரும். ஓகே, அந்த மாதிரி நம்ம ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேத்ஸும் கொடுப்போம், இங்கிலீஷும் கொடுப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதுதான் சைக்காலஜியில் வரும். இது போக இப்போ தமிழுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழுக்கு வந்து நான் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, அவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ் இலக்கணம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, பட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் தான். ஸோ எல்லா கொஷினுமே இந்த 5 வருஷமும் கேட்டிருந்த எல்லா மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். ஸோ இதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது, நான் கொடுக்குற வீடியோவை ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துட்டு போங்க. இதை பார்த்தாலே உங்களால வந்து கண்டிப்பா மேக்சிமம் கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா வருஷ கொஷினையும் எடுத்து பாத்தீங்கன்னாலே ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. வித்தியாசமா ஒவ்வொரு வருஷமும் கேட்கறாங்க அந்த மாதிரி கிடையாது. மேக்சிமம் வந்து ஒரே மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படினால இந்த சீரீஸை பார்த்தாலே மேக்சிமம் உங்களால வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோஸ் வந்து நீங்க வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் படிப்பாங்க. பர்டிகுலரா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குன்னு படிக்கிறவங்க தனியா வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, குரூப்பா தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. குரூப்பா தான் வந்து நீங்க பிசிக்கல் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ உங்க குரூப்ல வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதுவுமே வந்து பர்டிகுலரா சைக்காலஜிக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். 60 நாள் நீங்க என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸுக்கு நான் தனியாக ஒரு டைம் டேபிள கொடுத்துருக்கேன், பர்டிகுலரா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக. ஸோ இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த சைக்காலஜிக்குன்னு நம்ம தனி கோர்ஸும் கொடுத்துருக்கோம். கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 499. ஓகே, 499 ரூபா பே பண்ணீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல கம்ப்ளீட் சைக்காலஜி வந்து கவர் ஆகிரும். நம்ம வந்து இந்த சீரீஸ்ல வந்து வெறுமனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க பேசிக்ல இருந்து கத்துக்கணும், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஆப்ல இருக்கக்கூடிய இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான சைக்காலஜி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே இந்த வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த 2 டாபிக்லையும் சேர்த்து பார்க்க போறோம். நீங்க இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னாலே சைக்காலஜில அதுவும் ரீசனிங்ல இருக்கிறதுலே அதிகமான கொஸ்டின் வந்து இந்த 2 டாபிக்ல இருந்தா வந்திருக்கும். இந்த 2 டாபிக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நான் சேர்த்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரே வீடியோல எல்லா கொஸ்டினும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 20ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரி, அதுக்குள்ள எத்தனை கொஸ்டின்ஸ் கவர் ஆகுதோ அந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுல இருக்கிறதுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, among A, B, C, D and E each having different amount of money. அதாவது 5 பேர் இருக்காங்க. A, B, C, D மற்றும் E என்ற 5 நபர்களும் வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற அமௌண்ட் இருக்குது. ஓகே, காசு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து வேற வேற அமௌண்ட் இருக்குது. ஓகே, C has more money than only E, B and A. சி என்பவர் இ, பி மற்றும் ஏஐ விட அதிக பணம் வைத்திருக்கிறார் என்றால், அதாவது சிங்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரை விட அதிகமா காசு வச்சிருக்கான். எந்த 3 பேரை விட? இ, பி, ஏ. இந்த 3 பேரை விட இவன் வந்து அதிகமா காசு வச்சிருக்கான். இந்த 3 பேரை விட மட்டும்தான் அதிகமா காசு வச்சிருக்கான். ஒன்லின்னு சொல்லி தமிழ்ல, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா தமிழ்ல அந்த மாதிரி கொடுக்கல, வெறுமனே வச்சிருக்காம தான் கொடுத்துருக்காங்க. இது நானா டைப் பண்ணது கிடையாது, எக்ஸாம்ல கேட்டிருந்த அதே கொஸ்டின் தான் நான் இதுல எடுத்து போட்டிருக்கேன். அதுல எப்படி இருந்துச்சோ அதே வேர்டிங்ஸ் தான் இருக்குது. நான் இதுல புதுசா எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஓகே, சோ இந்த ஒன்லி தான் முக்கியம். இவங்க 3 பேரை விட மட்டும்தான் இவன் அதிகமா காசு வச்சிருக்கான். ஓகே, இன்னொருத்தன் இவனை விட கம்மியா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஹூ அமங் தம் ஹேஸ் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, அதாவது இதில் யார் ஒருவர் 5 நபர்களில் அதிக பணம் வைத்திருப்பார் என்பதை கண்டுபிடித்து விடை தருகன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 பேர்ல யார்கிட்ட அதிகமா காசு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ 4 பேர் வந்துட்டாங்க. இந்த இடத்துலயே 4 பேர் வந்துட்டாங்க. இந்த 4 பேருக்குள்ள ரிலேஷன் என்ன? இந்த 4 பேர்ல அதிகமா காசு வச்சிருக்கிறவன் சி தான். அதுக்கு கீழே வந்து இ, ஏ, பி 3 பேர் இருக்காங்க. இவங்க என்ன ஆர்டர்ல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. இன்னும் ஒருத்தன் மிஸ் ஆகிறான். அவன் யாரு?
டி. ஸோ டி வந்து இஏபியை விட கம்மியா காசு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல. ஏன்னா சி வந்து இவங்க 3 பேரை விட மட்டும்தான் அதிகமா காசு வச்சிருக்கான். ஒருவேளை டி கீழே வந்தான் அப்படின்னா அவன் டியை விடையும் அதிகமா காசு வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆயிரும். ஸோ அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்போ டிங்கிறவன் கண்டிப்பா சியை விட அதிகமா காசு வச்சிருப்பான். ஓகே, அப்படி போட்டாதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேரை விட மட்டும்தான் சி அதிகமா காசு வச்சிருக்கான். அப்போ கண்டிப்பா சியை விட அதிகமா தான் டி காசு வச்சிருப்பான். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆர்டர் வந்து வந்துருச்சு. இவங்க 3 பேர் எந்த ஆர்டர்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 5 பேர்ல அதிகபட்சமா காசு வச்சிருக்கிறவன் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. அது யாரு? டி தான். ஓகே, கண்டிப்பா டியை விட சி கம்மியா தான் காசு வச்சிருக்கான். சிஏ கம்மியா தான் வச்சிருக்காங்கன்னா இவங்க 3 பேருமே டியை விட கம்மியா தான் காசு வச்சிருப்பாங்க. அப்ப ஆன்சர் டி தான். ஓகே, ஆப்ஷன் பி டி அப்படிங்கறதா ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். கொடுத்துருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணணும். அதுல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்டா நோட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து பசில் அப்படிங்கக்கூடிய டாபிக். ஓகே, பசில்ஸ்னால இப்படிதான் கேட்பாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா 4 பேர் இந்த ஆர்டர்ல இருக்காங்க, அந்த ஆர்டர்ல இருக்காங்க அப்படி மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். ஓகே, 5 girls A, R, D, S and V are sitting around a பென்டகனல் டேபிள். அதாவது ஏ, ஆர், டி, எஸ் மற்றும் வி ஆகிய 5 பெண்கள் ஐங்கோண மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஸோ இதுதான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐங்கோணம் இல்லைன்னா சதுரம், செவ்வகம் இல்லைன்னா வட்ட வடிவ மேசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாலே அவங்க என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்பை நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம வரைஞ்சு வச்சுக்கணும். ஐங்கோணம்னா 5 பக்கம் இருக்கணும். ஓகே, ஐங்கோணம்னா 5 பக்கம் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம ஐங்கோணம் சொல்லலாம். 1 2 3 4 5 பக்கம் இருக்கிறது ஐங்கோணம். இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இதுல 5 கேர்ள்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 5 கேர்ள்ஸ்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இவங்க வந்து உள்பக்கமா பார்த்து உட்கார்ந்துருக்காங்களா இல்லைன்னா வெளிப்பக்கமா பார்த்து உட்கார்ந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கொடுக்கல. மேக்சிமம் கொஸ்டின்ல கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்கல அப்படின்னாலே எல்லாருமே உள்பக்கமா பார்த்து தான் இருக்காங்க. ஓகே, 5 பேருமே வந்து உள்பக்கமா பார்த்தா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். மேக்சிமம் கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா உள்பக்கமா பார்த்துருக்காங்கன்னு தான் மீனிங். ஓகே, இப்போ மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கலாம், இல்லைன்னா சதுரம் இருக்கலாம், இல்லைன்னா செவ்வகம் இருக்கலாம், ஐங்கோணம் இருக்கலாம், அருங்கோணம் இருக்கலாம், இல்லைன்னா 7 கோணம் கூட இருக்கலாம். ஓகே, எத்தனை கோணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் இருக்குது அப்படின்னா அதுல எல்லாரும் உள்பக்கமா பார்த்து இருக்காங்க அப்படின்னா அதுல மெயினா வந்து இவனுக்கு இவன் ரைட்ல இருக்கான், இவனுக்கு இவன் லெஃப்ட்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இவனுக்கு இவன் வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ உள்பக்கமா பார்த்து இருக்கிறப்போ ஒருத்தனுக்கு லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலே அது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். லெஃப்ட்னாலே கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஒருத்தனுக்கு இன்னொருத்தர் ரைட் அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். நான் சொல்றது புரியலாட்ட பிரச்சனை இல்லை. நான் கொஸ்டினை இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, அதாவது லெஃப்ட், ஒருத்தனுக்கு லெஃப்ட்ல இருக்கான், அதாவது இடது பக்கமா இருக்கான் அப்படின்னாலே அவனுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கிளாக் வைஸ்னா கடிகாரம் எந்த திசையில சுத்தும், இந்த மாதிரி தான் சுத்தும். ஸோ அந்த டைரக்ஷனை பார்க்கணும். ரைட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க்கணும். எப்போ எல்லாரும் உள்பக்கமா பார்த்து இருக்கிறப்போ, இந்த மாதிரி க்ளோஸ்டு ஃபிகர்ல இருக்கிறப்போ, ஐங்கோணம், அருங்கோணம், வட்டம், செவ்வகம், சதுரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிகர்ல லெஃப்ட்ல இருக்கான், ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் லெஃப்ட்ல இருக்கான்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ரைட்ல இருக்கான் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறவன் இங்க இருக்கான், ஏக்கு ரைட்ல பி இருக்கான், ஏன்னா ஏக்கு லெஃப்ட்ல பி இருக்கான்னு வைங்க. ஏக்கு லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட்னா நீங்க இந்த இடத்துல ஏ இருக்கானா அப்ப ஏக்கு லெஃப்ட் இந்த இடத்துல பின்னு போட்டீங்கன்னா தப்பு. இது தப்பு. ஓகே, ஏன்னா இவன் வந்து இந்த பக்கம் பார்த்திருக்கான், இவனோட டைரக்ஷன்ல இருந்து பார்க்கணும். அப்ப இவனுக்கு லெஃப்ட் அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடும், ரைட்டுங்கிறது இந்த பக்கம் வரும். இந்த மாதிரி நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், நிறைய இதுல யோசிக்கவே வேண்டாம். எல்லாரும் உள்பக்கமா பார்த்துருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படிதான் இப்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். ஈவன் எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு எடுக்கிறப்போ எல்லாரும் உள்பக்கமா இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏ எங்க இருக்கானா ஏக்கு லெஃப்ட்ல பி இருக்கான் அப்படின்னாலே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஏயோட இடத்துல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்த பிளேஸ் இந்த இடம், இங்க தான் பி இருப்பான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட சொல்லியிருக்கேன். இதை நான் அடுத்து இதே மாதிரி கொஸ்டின் வரப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ லெஃப்ட்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும், ரைட்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய பேசிக்ஸ். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு மற்றது எல்லாமே ஈஸியா வந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஏ இஸ் பிட்வீன் ஆர் அண்ட் டி. ஏ எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதாவது ஆர் மற்றும் டிக்கு இடையில் ஏ உள்ளார். இப்ப ஏ எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆரும் டியும் அவனுக்கு லெஃப்ட்ல யார் இருக்கா ரைட்ல யார் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படினால நம்ம இந்த பாயிண்ட வச்சு நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒருத்தனோட இடத்த பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால வந்து ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போதைக்கு இந்த பாயிண்ட வந்து நம்ம ஹோல்டுல வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், பின்னால பாத்துக்கலாம். ஓகே, S is to the left of V. இது கரெக்ட். ஓகே, இந்த பாயிண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம் உள்ளார். இப்படி இவனுக்கு இவன் லெஃப்ட்ல இருக்கான், இவனுக்கு இவன் ரைட்ல இருக்காங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எஸ்ங்கிறவன் விக்கு இடதுபுறத்துல இருக்கான். அப்போ வியோட பொசிஷனை நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். எங்க எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். இங்க நம்ம வி எடுக்கலாமா இங்க எடுக்கலாமான்னு பிரச்சனை இல்லை. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ளோஸ்டு ஃபிகர்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பர்சனோட பொசிஷனை வந்து நம்மளா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து வி வருவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விக்கு இடதுபுறம் எஸ் இருக்கான். ஓகே, அதாவது எஸ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் வி. ஸோ லெஃப்ட் இடதுபுறம் அப்படின்னா நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். அப்போ விக்கு இடதுபுறம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இங்க வரணும். இங்க யார் இருக்கா, எஸ் இருக்கான். அடுத்த பாயிண்ட் என்னது, ஆர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். அதாவது ஆர் என்பவர் எஸ்க்கு இடதுபுறம் உள்ளார். எஸ் இங்க இருக்கான், எஸ்க்கு லெஃப்ட்னா மறுபடியும் இங்க இருந்து கிளாக் வைஸ்ல பார்க்கணும். அங்க யார் இருக்கா, ஆர் இருக்கான். இப்போ அந்த விட்ட ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, அதை பாருங்க. ஏ இஸ் பிட்வீன் ஆர் அண்ட் டி. அதாவது ஆர் மற்றும் டிக்கு இடையே ஏ உள்ளார். இப்போ ஆருக்கும் டிக்கும் இடையில ஏ இருக்கான் அப்படின்னா ஆர் இங்க இருக்கான், டி இங்க இருக்காமனா அவனுக்கு நடுவுல ஏ இருக்கான். அப்ப ஆறு பக்கத்துல கண்டிப்பா ஏ வந்தாகணும். ஆருக்கு இந்த பக்கம் ஏ வர முடியுமா, வர முடியாது. அப்போ ஆருக்கு இந்த பக்கம் மட்டும்தான் இடம் இருக்குது, இங்கதான் ஏ வருவான். ஏ பக்கத்துல டி வருவான், ஏ பக்கத்துல டி வருவான். ஓகே, சோ இப்ப ஆருக்கும் டிக்கும் நடுவுல ஏ இருக்கான். இப்ப நம்ம 5 பேரோட பொசிஷனையுமே வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் கரெக்டான பொசிஷன். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏயின் வலது பக்கத்தில் இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ இங்க இருக்கான், ஏக்கு வலது பக்கம் ரைட் அப்படின்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஓகே, டின்னு போட்டக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா ஆர். ஸோ ஆர் தான் இதோட ஆன்சர். ஆருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏன் இந்த பக்கம் பார்க்க கூடாது, ஏன்னா இவன் அங்க இருந்து இந்த பக்கம் இருக்கான். நீங்க இப்ப இருக்கிற டைரக்ஷன்ல அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு பாருங்க. அப்படியே 90 டிகிரி வந்து டர்ன் பண்ணி பாருங்க. 90ல 180 டிகிரி, 180 டிகிரி வந்து நீங்க இருக்க டைரக்ஷன்ல அப்படியே திரும்பி பாருங்க. அப்போ உங்களோட லெஃப்டா இருந்தது ரைட்டாவும், ரைட்டா இருந்தது லெஃப்டாவும் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய யோசிக்கலாம் வேண்டாம். ஓகே, ரைட்டுனா ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட்னா கிளாக் வைஸ், சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. நீங்க டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, யோசிச்சு பார்த்து தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமங் 5 weight lifters P, Q, R, S and T, Q lift more weight than P. அதாவது இதுல வெயிட் யார் யார் அதிகமா தூக்குறாங்க அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் லிஃப்ட் லெஸ் வெயிட் தான், யார் அதிகமா யார் கம்மியா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 5 பேர் இருக்காங்களா, நீங்க 5 நம்பரை போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, இதுல 1ங்கிறது அதிகமான வெயிட் தூக்குறவன், 5ங்கிறது ரொம்பவே கம்மியான வெயிட் தூக்குறவனை குறிக்கும். ஸோ இப்போ 5 பளு தூக்குபவர்களில் P, Q, R, S மற்றும் T. Q அவர் P-ஐ விட அதிக எடையை தூக்குகிறார். இதுல யாரு இவ்வளவு எடை தூக்குறான் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் வேல்யூ எல்லாம் கொடுக்கல. இவன் இவனை விட அதிகம், இவன் இவனை விட கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எடுத்த உடனே இந்த இடத்துல இங்க நான் P-ஐ போட்டு ஸ்டார்ட் பண்றேன், இல்லைன்னா இங்க நான் P-ஐ போட்டு ஸ்டார்ட் பண்றேன்ட்டு பண்ண முடியாது. தனியா எழுதுங்க. ஓகே, தனியா எழுதிட்டு இந்த இடத்துல எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Q lift more weight than P. Q அவர் P-ஐ விட அதிக எடையை தூக்குகிறார். ஸோ P-ஐ விட அதிகமா Q தூக்குறான். ஓகே, Q வந்து P-ஐ விட அதிகமா தூக்குறான். அடுத்ததா பட் லிஃப்ட் லெஸ் வெயிட் than T. யாரு, Q. Q வந்து லெஸ் வெயிட் than T. T-ஐ விட கம்மியான வெயிட் தான் தூக்குறான். T-ஐ விட, ஆனால் T-ஐ விட குறைவான எடையை தூக்குகிறார். யாரு, இங்க Q-ஐ வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம P-ஐ வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க Q வந்து P-ஐ விடன்னு சொல்லிட்டாங்க, மறுபடி ஆனால்னு வருது.
ஆனால்னு சொல்லி வருதுனாலே அது கியூவை தான் குறிக்குது. ஓகே, இவர் இப்படி பண்றாரு ஆனால் இப்படி பண்றாரு அப்படின்னா நம்ம அந்த எவர் ஃபர்ஸ்ட் பண்ணாரோ அவரை தானே எடுப்போம். அப்ப இங்க டீயையும் கியூவையும் தான் கம்பேர் பண்றாங்க. ஸோ கியூ டீயை விட குறைவான எடையை தூக்குகிறார். ஸோ அப்ப டீயை விட கம்மியா தான் கியூ தூக்குறான். ஆனா இப்போதைக்கு நம்ம இப்படி டிசைட் பண்ணக்கூடாது. டீயை விட அடுத்து கம்மியா தூக்குறவன் கியூ தான், அதுக்கு அடுத்து பி தான், இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங் இதுல கிடையாது. இதுக்கு நடுவுல வேற ஒருத்தன் கூட வரலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல ஆனா ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க எப்பவுமே அப்படி எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப டீயை விட கியூ கம்மியா தூக்குறாம்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இன்னொருத்தன் எஸ் இருக்கலாம், இன்னொருத்தன் ஆர் கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் டீயை விட கியூ கம்மியா தானே தூக்குறான். ஸோ அந்த மீனிங் வந்து கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வந்து டீயை விட கியூ மட்டும்தான் கம்மியா தூக்குறான், இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம அந்த மாதிரி நம்மளா ஒன்னும் யோசிச்சிடக்கூடாது கொஸ்டின்ல கொடுக்காத வரைக்கும். இந்த மாதிரி டாபிக்ல அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா பாருங்க, 2 of them can lift weight less than P. அதாவது அவர்களில் இருவர்னா இந்த 5 பேர்ல இருவர் பியை விட குறைந்த எடையை தூக்க முடியும். ஸோ பியை விட கம்மியான எடை தூக்குறவங்க ரெண்டு பேர் தான். இதுக்கு கீழே 2 பேர் வர்றான், அது எவன்ட்டு தெரியாது. பியை விட 2 பேர் கம்மியா தூக்குறாங்க. அடுத்ததா பாருங்க, எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லை. எஸ் டஸ் நாட் லிஃப்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வெயிட். அதாவது கடைசி பிளேஸ்ல எஸ் வரமாட்டான். எஸ் இருக்கையிலே கம்மியான வெயிட் தூக்குறவன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இதை வந்து நம்ம இங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுல வந்து மொத்தமே 5 பேர் தான். 5 பேரோட பொசிஷனும் கரெக்டாவே வந்துருச்சு. டீக்கு கீழே கியூ வரான், கியூக்கு கீழே பி வரான், அதுக்கு கீழே 2 பேர் வர்றாங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா இருக்கையில அதிகமான எடையை தூக்குறவன் யாரு? டி தான். அதான் ஆன்சரும் கூட. பட் நான் ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து கியூ தான், அடுத்து பி தான், அதுக்கு கீழே 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேர்ல எஸ்ஸும் ஒருத்தன். ஓகே, ஒருத்தன் எஸ், இன்னொருத்தன் ஆர். ஓகே, இப்போ இந்த இடத்துல எஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க எஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் எங்க வருவான்? இங்க தான் வருவான். ஆர் இங்க வந்திருப்பான். ஸோ எல்லாரோட பொசிஷனுமே வந்து பர்ஃபெக்டா இதுல வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குவார்னு கேட்டிருக்காங்க. டி தான் இருக்கையில அதிகபட்ச எடையை தூக்குறவன் டி அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். There are 5 different houses A to E in a row. 5 வீடு இருக்குது, அது ஒரு வரிசையா இருக்குது. ஓகே, ஏல இருந்து இ வரைக்கும். ஆனா அது ஏல ஸ்டார்ட் ஆகி பி சி டி இன்னு சொல்லி அதே ஆர்டர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரி டாபிக்ல அப்படிதான் கொடுப்பாங்க. ஓகே, ஏல இருந்து ஏ பி சி டி இ அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வீடு இருக்குது. ஓகே, ஏ முதல் இ வரை ஒரு வரிசையில் 5 வீடுகள் உள்ளன. ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி, E is to the left of C and right of A, B is to the right of D. ஸோ இதுல வந்து எது எத்தனாவது வீடுன்ட்டு இதுல சொல்லவே இல்லை. ஓகே, ஏங்கிறது லெஃப்ட்ல இருந்து 3வது வீடு, இல்லைன்னா பிங்கிறது ரைட்ல இருந்து 2வது வீடு, அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுத்துருக்கத எல்லாத்தையுமே ஒன்னா எழுதி அனலைஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் இல்லைன்னா நீங்க வந்து ஒன்னா எழுதுங்க. A is to the right of B. A என்பது B இன் வலதிலும், ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிக்கு வலதுபுறம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களோட ரைட்டு உங்களோட லெஃப்டே எடுங்க. நீங்க இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கீங்க, உங்களுக்கு லெஃப்ட்னா இந்த பக்கம், ரைட்னா இந்த பக்கம், அந்த மாதிரியே எடுங்க. இப்போ ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி, பிக்கு ரைட்ல ஏ இருக்கான், பிக்கு ரைட்டு உங்களுக்கு ரைட்டு. அப்படியே பாருங்க, நீங்க தான் பிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரைட்டு தான் இந்த பக்கம். ஸோ அப்போ இங்க தான் ஏ இருக்கான். ஓகே, ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி, ஏ என்பது பி இன் வலதிலும், E is to the left of C and right of A. இப்போ நம்ம ஒருத்தனை எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 பேரோட எழுதியிருக்கோம் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் வந்து இந்த 2 பேரை வச்சு வரக்கூடிய பாயிண்டா இருக்கணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறோம்னு வைங்களேன், E is to the left of C, அதாவது E என்பது C இன் இடப்புறம்னு எடுத்தோம்னா இப்போ இங்க ஈயும் இல்ல சியும் இல்ல, சியை தனியா எழுதிட்டு சிக்கு இடப்புறத்துல இன்னும் இங்கிட்டு இன்னொன்னு நான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்ப நான் இதை 2ஐயும் சேர்க்கிறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இதுல நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யாராச்சும் 2 பேரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 2 பேரை வச்சு வேற எந்த பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, இங்க ஏ வச்சு வந்திருக்கு, இங்க பி வச்சு வந்திருக்கு. ஒன்னு நீங்க இந்த பாயிண்ட் எடுக்கலாம், இந்த பாயிண்ட் எடுக்கலாம். நான் இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, பி இஸ் டு த ரைட் ஆஃப் டி, பி என்பது டி இன் வலதில். ஓகே, டிக்கு ரைட் சைட்ல பி இருக்கான், டிக்கு ரைட் சைட்ல பி இருக்கான், அப்போ பிக்கு லெஃப்ட் சைட்ல தான் டி இருப்பான். ஓகே,
இங்க நம்ம பியை வந்து குறிச்சிட்டோம். அப்போ பிக்கு லெஃப்ட் சைட்ல டி இருப்பான். ஓகே, இப்போ அடுத்து விட்ட பாயிண்ட பாருங்க. இந்த ஏவை பத்தியும் பார்த்துடலாம். ஏன்னா அடுத்து இந்த 3 பேரை வச்சு இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் இந்த ஏ வச்சு இருக்கிறது தான். ஸோ அப்போ இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் ரைட் ஆஃப் ஏ. யாரு? இ தான். இ வந்து ஏக்கு ரைட்ல இருக்கான். தமிழ்ல பாருங்க, இ என்பது சியின் இடத்திலும் ஏயின் வலதிலும் உள்ளது. ஓகே, ஈங்கிறது ஏயின் வலதில் உள்ளது. ஏவோட வலது பக்கம் யாரு? இ இருக்கான். அதே இ வந்து பாத்தீங்கன்னா சியோட இடது பக்கம் இருக்கான். ஓகே, இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி. இ வந்து சிக்கு லெஃப்ட்ல இருக்கான். இ வந்து சிக்கு லெஃப்ட்ல இருக்கான். அப்போ ஈக்கு ரைட்ல சி இருப்பான். ஈக்கு ரைட்ல சி இருப்பான். ஸோ 5 ஹவுஸ் தான் சொன்னாங்க. நம்ம 1 2 3 4 5ஓடதுமே வந்து போட்டோம். ஓகே, அப்ப இந்த ஆர்டர்ல தான் இருக்குது. ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, 5மே வந்து டில ஆரம்பிச்சு BAEC அப்படிங்கக்கூடிய ஆர்டர்ல தான் ஒவ்வொரு வீடும் இருக்குது. ஓகே, எந்த வீடு நடுவில் உள்ளதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நடுவில் இருக்கிறது ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்திருக்கலாம். அதுவும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையுமே நான் எழுதுறப்போ என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தோணாம உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்னொரு வாட்டி இதை பாருங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கூலா பாருங்க. இந்த டாபிக்ல உங்களுக்கு முக்கியமான தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய காம்னஸ் தான். அதாவது நீங்க பொறுமையா கூலா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி நம்பிக்கையோட அட்டன் பண்ணணும். நம்மளால முடியும், இந்த கொஸ்டின் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நீங்க அட்டன் பண்றப்பவே இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ, இது நம்ம பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ, இது மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு நெகட்டிவா கொஞ்சம் யோசிச்சாலும் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த டாபிக் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பாசிட்டிவா யோசிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ் ஆக போறவருக்கு வந்து இந்த ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும். அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஒரு கேஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். அதையெல்லாம் ஒன்னோட ஒன்னு ரிலேட் பண்ணி இதை இவன் பண்ணிருப்பானா, இவன் பண்ணிருக்க மாட்டானா, இவன் பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த காரணத்தால இவன் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும். அந்த திறமை இருக்குதா அப்படிங்கிறத கெஸ் பண்றதுக்காக தான், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்கல. மற்ற எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கம்மியா கேட்கறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல இது அதிகமா கேட்கறாங்கன்னா அதுக்கு காரணம், மெயின் ரீசன் இதுதான். உங்களால வந்து இந்த மாதிரிலாம் யோசிச்சு நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு எவ்வளவு குயிக்கா வர முடியுது, கரெக்டான ஒரு முடிவை எடுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ அதனாலதான் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுல போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப் தான். அந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து 105, 106, 107 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 3 கொஸ்டினுமே நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ஒரு பேராகிராஃபை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டோம். இதுல எந்த ஆர்டர்ல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து 3 கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3 கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் வரப்போகுது. இப்போ இதுல என்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் அ ஸ்கூல் தேர் வர் 5 teachers. P, Q were teaching Sanskrit and Maths. R and Q were teaching Maths and History. S and P were teaching Hindi and Sanskrit. T and Q were teaching Geography and Spanish. ஸோ மொத்தம் 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 5 டீச்சர் இருக்காங்க. அந்த 5 டீச்சருமே எந்தெந்த சப்ஜெக்ட் டீச் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய டேட்டா தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே எழுதுங்க. ஸோ பில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பில இருந்து டி வரைக்கும் வருது. ஓகே, ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. P, Q, R, S, T 5 பேர் இருக்காங்க. P and Q are teaching Sanskrit and Maths. இதுல P வந்து சான்ஸ்கிரிட் டீச் பண்றான், Q வந்து மேத்ஸ் டீச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, இங்க ரெஸ்பெக்டிவ்லி முறையே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் மீனிங். P வந்து சான்ஸ்கிரிட் மட்டும் டீச் பண்றான், Q வந்து மேத்ஸ் மட்டும் டீச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஆனா இவங்க 2 பேரும் இந்த 2 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ Pயும் இந்த 2 சப்ஜெக்ட் எடுக்கிறான், Qவும் இந்த 2 சப்ஜெக்ட் எடுக்கிறான். அதுதான் மீனிங். ஓகே, P மற்றும் Q ஆசிரியர்கள் சமஸ்கிருதம் மற்றும் கணிதம் கற்பிக்கிறார்கள். முறையே அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வார்த்தை வந்துருந்துச்சுன்னா முறையேனா Pக்கு சமஸ்கிருதம், Qக்கு கணிதம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இங்கிலீஷ்ல வந்து ரெஸ்பெக்டிவ்லி P and Q are teaching Sanskrit and Maths respectively அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இவன் இதை மட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த வார்த்தை இல்லைன்னா 2 பேருக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்ப P வந்து சான்ஸ்கிரிட்டும் மேத்ஸும் டீச் பண்றான். ஓகே, அப்ப P வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டும் மேத்ஸும் டீச் பண்றான். Qவும் சான்ஸ்கிரிட்டும் மேத்ஸும் டீச் பண்றான். ஓகே, சமஸ்கிருதமும் கணிதமும்.
ஸோ தமிழ் எழுதுறத விட இங்கிலீஷில் அந்த வார்த்தையை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து அப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழ் எழுதுனா கூட இங்கே சா கா அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்து ஆர் அண்ட் கியூ ஆர் டீச்சிங் மேத்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. அதாவது ஆர் மற்றும் கியூ ஆசிரியர்கள் கணிதம் வரலாறு கற்பிக்கிறார்கள். ஸோ ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. ஓகே. அதே மாதிரி ஆர் அடுத்து இன்னொருத்தன் யாரு கியூ. கியூ வந்து மேத்ஸ் ஆல்ரெடி அவனுக்கு நம்ம எழுதிட்டோம், அது போக ஹிஸ்டரியும் வந்து டீச் பண்றோம். வந்ததே திரும்ப வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இங்கேயும் கியூக்கு வந்து மேத்ஸ் வந்துருந்துச்சு, இங்கேயும் கியூக்கு வந்து மேத்ஸ் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி வரலாம். ஓகே. அடுத்ததா எஸ் அண்ட் பி வர் டீச்சிங் ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட். எஸ் மற்றும் பி ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்பிக்கிறார்கள். ஸோ எஸ் வந்து ஹிந்தி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். டீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி அண்ட் கியூ ஆர் டீச்சிங் ஜியாகிரபி அண்ட் ஸ்பானிஷ். டி மற்றும் கியூ புவியியல் மற்றும் ஸ்பானிஷ் கற்பிக்கிறார்கள். ஸோ டி வந்து ஜியாகிரபியும் ஸ்பானிஷும் எடுக்கிறோம். ஓகே. டி வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபியும் ஸ்பானிஷும். நான் சான்ஸ்கிரிட்டுக்கு எஸ்ன்னு எழுதியிருக்கேன், ஸ்பானிஷ்க்கு எஸ்பின்னு எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ரெண்டுமே எஸ் எஸ்ன்னு போட்டோம்னா எது சான்ஸ்கிரிட் எது ஸ்பானிஷ்னு தெரியாம போயிடும், அதனால. அடுத்து இன்னொருத்தன் யாரு கியூ. ஸோ கியூவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபியும் ஸ்பானிஷும் எடுக்கிறான். ஸோ இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சு 3 கொஸ்டின் வருது. இதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது, ஒரு நிமிஷங்கிறது அதிகம் தான். வேகமாக ரீட் பண்ணி டக்கு டக்குன்னு எழுத போறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை வச்சு 3 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிடலாம், 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ அமங் த ஃபாலோயிங் டீச்சர் வாஸ் டீச்சிங் லெஸ் தென் 2 சப்ஜெக்ட். எந்த ஆசிரியர் 2 பாடங்களுக்கு குறைவாக எடுக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல யாராச்சும் 2 பாடத்தை விட கம்மியா எடுக்கிறாங்களா? எல்லாருமே மினிமம் 2 எடுக்கிறாங்க. ஆனா 2 விட குறைவா அப்படின்னு யாருமே கிடையாது. there is no such teacher அப்படிங்கறத ஆன்சர். எந்த ஆசிரியரும் இல்லை அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர். ஓகே. which of the following pair was teaching both maths and history? யார் வந்து கணிதம் வரலாறு 2 பாடங்களுமே வந்து இந்த 2 பேர்ல யாரெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப கியூவும் ஆரும் மேத்ஸும் ஹிஸ்டரியும் எடுக்கிறாங்களான்ட்டு பாருங்க. கியூ வந்து மேத்ஸ் எடுக்கிறான், ஹிஸ்டரி எடுக்கிறான். ஆரும் மேத்ஸ் எடுக்கிறான், ஹிஸ்டரி எடுக்கிறான். அப்ப இதுதான் ஆன்சரே. மற்றவங்களும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. கியூவும் எஸ்ஸும். இப்போ கியூ வந்து மேத்ஸ் ஹிஸ்டரி எடுக்கிறான், எஸ் வந்து ஹிஸ்டரி தான் எடுக்கிறான், மேத்ஸ் எடுக்கல. அப்போ இது வந்து ஆன்சரா வராது. ஓகே. அடுத்ததா பியும் கியூவும். இப்போ கியூ வந்து மேத்ஸ் ஹிஸ்டரி எடுக்கிறான், ஆனா பி மேத்ஸ் மட்டும் தான் எடுக்கிறான், ஹிஸ்டரி எடுக்கல. அப்போ இதுவும் வராது. ஓகே. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 3வது கொஸ்டின் பாருங்க, பி அண்ட் கியூ ஆர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. பி அண்ட் கியூ வந்து சான்ஸ்கிரிட் மேத்ஸ் இவங்க 2 பேருமே எடுக்கிறாங்க. ஓகே. அடுத்து கியூ வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஸ்பானிஷ் இதுவும் சேர்த்து எடுக்கிறான். பட் 2 பேருமே எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டும் மேத்ஸும். ஓகே. ஸோ அதான் ஆன்சரா இருக்கும். சான்ஸ்கிரிட் அண்ட் மேத்ஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகே. சமஸ்கிருதம் மற்றும் கணிதம் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, there are 5 persons PQRS and T. One is a football player, one is a chess player, one is a hockey player அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து திருமணமாகாத மகளிரும் இருக்காங்க. அவங்க எந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளவில்லை. எந்த ஒரு மகளிரும் சதுரங்கமோ கால்பந்தோ ஆடவில்லை. திருமணமான ஜோடியில் டி என்பவர் கணவர். ஸோ இதுல வந்து 5 பேர் இருக்காங்க, PQRST. ஓகே. PQRSTன்னு 5 பேர் இருக்காங்க. இதுல ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, மேரேஜ் ஆனவங்களும் இருக்காங்க, மேரேஜ் ஆகாதவங்களும் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் கேம் விளையாடுறாங்க, ஒரு சிலர் கேம் விளையாடல. அப்போ 3 டேட்டா இருக்குது. 5 பேரு, 5 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் இருக்குது. ஸோ மேலுக்கு நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃபீமேலுக்கு மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பிளட் ரிலேஷன் நான் டீச் பண்ணது பாத்தீங்கன்னா அப்படிதான் எடுத்திருப்பேன். ஓகே. இப்போ பீக்கு மேல பிளஸ் போட்டோம்னா அவன் ஒரு மேல்னு அர்த்தம். அதே பீக் மேல நான் மைனஸ் போட்டோம்னா அவன் வந்து அது வந்து ஒரு ஃபீமேல்னு அர்த்தம். ஓகே. இது நான் ஷார்ட்டா உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி நோட் பண்றதுக்காக சொல்ற ஹிண்ட் தான். ஓகே. உங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் விளையாடுறாங்க. ஓகே. கேமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேரீடா அன்மேரிடா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேரீடுக்கு எம்னு எடுக்கிறேன், அன்மேரிடுக்கு வந்து யூஎம்னு எடுக்கிறேன். மேலுக்கு பிளஸ்ன்னு எடுக்கிறேன், ஃபீமேலுக்கு மைனஸ்ன்னு எடுக்கிறேன். கேம் பத்தி வர்றப்போ அந்த கேமோட நேமை நான் எழுதி தான் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஓகே. PQRS மற்றும் T ஆகிய 5 நபர்கள். ஒருவர் கால்பந்து வீரர்.
ஒன் இஸ் செஸ் பிளேயர், ஒன் இஸ் ஃபுட்பால் பிளேயர். ஓகே, இங்க இருக்கு, நான் தப்பா கொடுத்துருக்கான்னு நினைச்சேன், கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். ஒன் இஸ் ஃபுட்பால் பிளேயர், ஒன் இஸ் செஸ் பிளேயர், ஒன் இஸ் ஹாக்கி பிளேயர். அதாவது ஒருவர் கால்பந்து வீரர், ஒருவர் சதுரங்க வீரர், ஒருவர் ஹாக்கி வீரர். ஸோ 3 பேர் தான் இதுல விளையாடுறாங்க. ஓகே, அதுல ஒருத்தன் ஃபுட்பால் விளையாடுறான், ஒருத்தன் சதுரங்கம் விளையாடுறான், ஒருத்தன் ஹாக்கி விளையாடுறான். அந்த ஒருத்தன் யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஒருத்தனோ ஒருத்தியோ யாரானாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்ததா பாருங்க, PNS ஆர் அன்மேரிட் லேடிஸ் அண்ட் டூ நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி கேம். பி மற்றும் எஸ் ஆகியோர் திருமணமாகாத மகளிர், அவர்கள் எந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளாதவர்கள். ஸோ இப்போ பியும் எஸ்ஸும், பிங்கிறது ஒரு ஃபீமேல். ஓகே, அடுத்து எஸ்ஸும் ஒரு ஃபீமேல். இவங்களுக்கு மேரேஜ் ஆகல. ஓகே, அப்போ யூஎம்னு போட்டுக்கிறேன். இவங்க 2 பேருமே அன்மேரிடு. அடுத்து இவங்க 2 பேருமே எந்த ஸ்போர்ட்ஸ்லயுமே இல்லை, நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். இன்ட்டுனா அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்லயுமே இல்லை. அப்போ இந்த மற்ற 3 பேர் தான் ஒவ்வொரு கேம் விளையாடுறவங்க. அதுல மேலும் இருக்கலாம், ஃபீமேலும் இருக்கலாம். இவங்க 2 பேரும் ஃபீமேல் தான். ஓகே, அடுத்ததா பாருங்க, நன் ஆஃப் த லேடிஸ் பிளே செஸ் ஆர் ஃபுட்பால். அதாவது எந்த ஒரு மகளிரும் சதுரங்கமோ கால்பந்தோ விளையாடவில்லை. ஸோ இப்போ இதுல அடுத்த பாயிண்ட், ஃபீமேலுக்கு நான் மைனஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மைனஸ்ங்கிறது ஃபீமேல். ஃபீமேல் செஸ்ஸோ ஃபுட்பாலோ விளையாடலை. ஓகே, அவங்க செஸ்ஸும் விளையாடல, ஃபுட்பாலும் விளையாடல. இது தனியாக நோட் பண்ணிக்கோங்க. இதுல யார் ஃபீமேல்னு தெரியாது, ஏன்னா இவங்க 2 பேரும் சொல்லிட்டோம். ஆனா எந்த ஃபீமேலுமே, இன்னொரு ஃபீமேல் கூட இருக்கலாம்ல, அதனால எந்த ஃபீமேலுமே பாத்தீங்கன்னா செஸ்ஸோ ஃபுட்பாலோ விளையாடல. தேர் இஸ் அ மேரீடு கப்பிள். அப்போ இன்னொரு ஃபீமேல் கண்டிப்பா இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகல. அடுத்து மேரேஜ் ஆன ஒரு கப்புள் இருக்காங்கன்னா, கப்புள்னாலே ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. ஸோ இப்பெல்லாம் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம போகக்கூடாது. நார்மலா இதுல கப்புள்னு சொன்னாலே அது ஆணும் பெண்ணும் தான். ஓகே, தேர் இஸ் அ மேரிட் கப்புள் இன் விச் டி இஸ் த ஹஸ்பண்ட். ஓகே, திருமணமான ஒரு ஜோடியில் டி என்பவர் கணவர் ஆவார். திருமணமான ஒரு ஜோடியில் டி என்பவர் கணவர் ஆவார். டி கணவர்னா டி ஒரு மேல். ஓகே, அவர் மேல், அவருக்கு மேரேஜும் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப நான் மேரிடுன்னு போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. திருமணமான ஒரு ஜோடி, அதுல டி தான் கணவர். இவருடைய ஒய்ஃப் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட், Q இஸ் பிரதர் ஆஃப் ஆர். Q இஸ் பிரதர் ஆஃப் ஆர். ஆர் மற்றும் Q சகோதரர்கள் ஆவர். தப்பு, தமிழ்ல தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட படிச்சவங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இங்க இங்கிலீஷ்ல தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது அந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின் தான், நான் டைப் பண்ணல, நான் தப்பா கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்காதீங்க. எக்ஸாம்லயே அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அதனால உங்களுக்கு எங்கெல்லாம் கன்ஃபியூஷன் வருதோ அப்பெல்லாம் நீங்க இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஸ்டினை பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. ஓகே, இப்ப இந்த இடத்துல Q இஸ் பிரதர் ஆஃப் ஆர். Q ஆருக்கு பிரதர், ஆனா ஆர் Qக்கு சிஸ்டரா கூட இருக்கலாம்ல. ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, Q மற்றும் ஆர் 2 பேரும் சகோதரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேருமே ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்துடும். ஆனா அப்படி கிடையாது. இதுல எப்படி கொடுத்திருக்காங்க, Q இஸ் பிரதர் ஆஃப் ஆர். ஆருக்கு பிரதர் Q. யாரு பிரதர், Q தான் பிரதர். அப்ப Q ஒரு ஆண், அவன் ஆருக்கு பிரதரா இருக்கான். ஆனா ஆர் இங்க மேலா ஃபீமேலா, இங்க ஃபீமேல். எப்படி சொல்றேன், டீயோட ஒய்ஃப் இதுலதான் இருக்காங்க. ஓகே, டீயோட ஒய்ஃப் இதுலதான் இருக்காங்க. இப்போ இதுல 2 ஃபீமேல் ஆல்ரெடி வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகல. அப்ப அவங்க 2 பேரும் டீயோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. Qங்கிறது ஒரு ஆண், அவன் டீக்கு ஒய்ஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ ஆர் தான் டீயோட ஒய்ஃப். அப்போ ஆர் ஒரு ஃபீமேல். ஓகே, ஆருக்கும் மேரேஜ் ஆயிருக்கு, Qக்கு மேரேஜ் ஆனிச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அடுத்து Q and R. Q is the brother of R and neither a chess player nor a hockey player and is neither a chess player nor a hockey player. isன்னு வருதுனாலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் இங்க குறிச்சிருக்கும். ஓகே, அப்ப Q is neither a chess player nor a hockey playerனா என்ன மீனிங், Q சதுரங்க வீரரோ ஹாக்கி வீரரோ கிடையாது. நெய்தர் நார்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ Q செஸ் பிளேயரும் இல்லை, ஹாக்கி பிளேயரும் இல்லை. மொத்தமே 3 கேம் தான் இருக்குது, ஃபுட்பாலு, செஸ்ஸு, ஹாக்கி. அதுல Q செஸ்ஸும் விளையாடல, ஹாக்கியும் விளையாடலன்னா அப்ப Q ஃபுட்பால் விளையாடுறான். Q ஃபுட்பால் விளையாடுறான். ஓகே, Q செஸ்ஸும் விளையாடல, ஹாக்கியும் விளையாடலன்னா அப்ப ஃபுட்பால் விளையாடுறான். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். எந்த ஃபீமேலுமே பாத்தீங்கன்னா செஸ்ஸும் விளையாடல, ஃபுட்பாலும் விளையாடலன்னு சொல்லியிருந்தான். ஓகே, இப்போ ஆறுங்கிறது ஒரு ஃபீமேல் தான். ஆறு கண்டிப்பா ஒரு கேம் விளையாடுறா. ஓகே,
அவ செஸ்ஸும் விளையாட மாட்டா, ஃபுட்பாலும் விளையாட மாட்டா. அப்ப இன்னும் ஒரு கேம் ஹாக்கி மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அந்த ஹாக்கி தான் இவன் விளையாடுவா. அடுத்து டீக்கு ஒரே ஒரு கேம் தான் மிச்சம் இருக்குது, செஸ். ஸோ டீ வந்து செஸ் விளையாடுவான். ஸோ நம்ம எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குது, யாரு ஆண் யாரு பெண், யார் என்னென்ன கேம் விளையாடுறாங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் த ஹாக்கி பிளேயர்னு கேட்டிருக்காங்க. இவர்களில் ஹாக்கி வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹாக்கி விளையாடுறது யாரு? ஆர். ஸோ ஆர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் நம்புறேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இதே டாபிக்லேயே இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சீரீஸ்ல வந்து நம்ம கொடுப்போம். எல்லாமே யூடியூப்ல தான் நம்ம கொடுக்க போறோம். முடிஞ்ச அளவு நீங்க இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா கூட சொல்லலாம், இல்லைன்னா டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைமை டிக்ரீஸ் பண்ணலாம், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வர மாதிரி ஒவ்வொரு வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அதை விட கம்மியாக கொடுக்கறதுனால நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல இருந்து அதை முடிஞ்ச அளவு நீங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ என்னால கன்சிடர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பண்றேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.